சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அந்த சேர்ல உட்காரணும். இந்த காலதாமதம் இதெல்லாம் வந்து சகஜம்தான், இது எல்லாமே ஆகிறது தான். ஆனா அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் the respect you are giving for the law will definitely give you justice. அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், நீ வருவ. நாங்க காத்திருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் சீக்கிரமா நடக்கணும்னு எல்லாம் வல்ல ஈஸ்வர பெருமானையும் அம்பாலையும் வேண்டிக்கிறேன். யார் என்ன கழுவி ஊத்தினாலும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாருமே நண்பர்கள், எல்லா கட்சியிலையும் எனக்கு நண்பர்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கோம்ல. இந்த வாட்டி என் நண்பன் வரணும், என் நண்பன் உட்காரணும், என் நண்பன் முதலமைச்சர் ஆகணும். இது ஒரு ஆசை. ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, யார் வேணாலும் ஆசைப்படலாம் இல்லையா? ஸோ அதுக்கான என்ன தகுதிகள் வந்து சேரணுமோ அந்த தகுதிகள் தன்னால வந்து சேரணும். அது சேர்றதுக்கு இறைவன் வந்து வழிவகுக்கணும். நல்லதே நடக்கணும். கான்பிடென்டா இருப்போம். வாழ்க வளமுடன். சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா இந்த வார்த்தையை என்னால சொல்ல முடியுமா, சொல்லலாமா, சொல்லக்கூடாதான்னு தெரியல. அதனால இப்பயே சொல்லிடுறேன். நிஜமா நீ வருவ. ஸோ ஃபைனலாக மக்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுது. ஸோ விஜய் வந்து சிஎம் ஆக போகிறாரு. அவருக்கு தேவையான 118 கட்சிகள் ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக விசிகேவும் கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சியும் சப்போர்ட் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விஜய் சிஎம் ஆக போகிறாரு. ஸோ மக்கள் அவ்வளோ ஆதரவு அளித்தாலும் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 120 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக இருக்குது. ஸோ அதனால் ஃபார்ம் பண்ணிடுவார் கவர்மெண்ட்டை.